இந்த மணிநாதம் எப்பயுமே வாசியோக பயிற்சி பண்ணும்போது அடிச்சுக்கிட்டே இருக்காது. அந்த வாசி அந்த மணிநாதத்துல அந்த கதவை திறந்து 10ஆம் வாசல் கதவை திறந்து வாசி மேல் நோக்கி பயணிக்கும் போது மணிநாதம் நின்றுடும். மணிநாதம் நின்ன உடனே ஒரு குகைக்குள்ள போற மாதிரி வாசி போகும். உருன்னு ஒரு சவுண்ட்ல குகைக்குள்ள போகும். அந்த குகைக்குள்ள போகும்போது கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் சங்குநாதம் வரும். இந்த சங்குநாதம் தான் 2வது நாதம். இந்த சங்குநாதம் வரும்போது நீங்க வாசிய 10ஆம் வாசல்ல ஊத 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 அது சங்குநாதம் மாதிரி சங்கு ஊதுற மாதிரி உங்க காதுகளுக்கு கேட்கும். அதுவும் 10ஆம் வாசல்ல வரக்கூடிய 2வது நாதம் சங்குநாதம் தான். இந்த சங்குநாதம் வரும்போது நீங்க என்ன பண்ணணும்னா பெருமாள் கோவிலுக்கு போய் நல்லபடியா துளசி மாலை எடுத்து சாத்திட்டு, ஐயா நல்லபடியா நான் சங்குநாதத்துக்கு வந்துட்டேன், எந்த தடையும் இல்லாம இறைவனின் பார்த்த அடையணும் ஐயா, சங்குநாதத்தையும் கடந்து அப்படின்னு நீங்க வேண்டிக்கணும். அப்படி வேண்டிக்கும் போது சீக்கிரமா உங்க வாசி ஒவ்வொரு நாளும் பயிற்சியை தொடர 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 அந்த சங்குநாதத்தை நீங்க கடக்க முடியும். 2வது நாதம் உங்களுக்கு மணிநாதத்தை கடந்து போகக்கூடிய 2வது நாதம் சங்குநாதம் தான். இது ரெண்டுமே 10ஆம் வாசல்ல வரக்கூடிய 1 முதல் 2 நாதங்கள்.